Hello guys, இது நம்ம சேனல் BMR Ari Stars. இன்னைக்கு நம்ம ப்ரூச்சர்ஸ் கிளாஸ்ல ஃப்ளோரல் ஒயர் யூஸ் பண்ணி எப்படி ஏர் கிளிப் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் ஃப்ளோரல் ஒயர் எடுத்துக்கிறேன். ஒயிட் கலர் பீட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளோரல் ஒயரோட சென்டர் பார்ட் இருக்குல்ல, அதை நான் லைட்டாக ஒரு விரல் விடுற அளவுக்கு விட்டு அதை அப்படியே முறுக்கி எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னா ஏர்பின் குத்தி நம்ம தலையில் வந்து இந்த கிளிப்பை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு. இது நம்ம ஸ்டார்டிங்லேயும் பண்ணுவோம், எண்டிங்லேயும் பண்ணுவோம். இப்போ இந்த வளைவை முறுக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஃப்ளோரல் ஒயரை அப்படியே எடுத்து அதில் நான் பீட் கோத்துக்கிறேன். நான் ஒரு 6 பீட் கோத்துக்கிறேன். ஆல்ரெடி ஃப்ளோரல் ஒயரை முறுக்கி விட்டுருக்கோம்ல, அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுலேருந்து இந்த பீடை பிடிச்சி அப்படியே டைட்டாக வளைச்சி எடுத்துகிட்டு வந்து பீடோட எட்ஜி பீடு எல்லாமே டைட்டாக பக்கத்தில் இருக்க மாதிரி வச்சு அதோட எட்ஜில் 2 ஃப்ளோரல் ஒயரும் நல்லா முறுக்கி விட்டுறோம். பீடை விட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுறக்கூடாது, அப்போ நமக்கு ஃப்ளார் நல்லா பர்ஃபெக்டாக வராது. இப்படி நல்லா டைட்டாக முறுக்கி விட்டோன்னா இந்த பீடு எல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் வந்து நமக்கு ஒரு ஃப்ளார் மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம 1/2 இன்ச் ஸ்பேஸ் விட்ட அளவுக்கு அதை நல்லா முறுக்கி எடுத்துட்டோம். இப்போ பேலன்ஸ் இந்த கீழே இருக்குல்ல, அங்கேயும் அதே மாதிரி ஃப்ளோரல் ஒயரை நல்லா முறுக்கி எடுத்துக்கிறோம். இப்போ திரும்பவும் அதே மாதிரியே இதோட ஆப்போசிட் சைடில் இருந்து ஒரு 6 பீட் எடுத்துகிட்டு வந்து ஃப்ளோரல் ஒயரை வளைச்சி பீடை நல்லா டைட்டாக பிடிச்சி சேம் அதே மாதிரியே முறுக்கி விட்டுக்கிறோம். இந்த ஃப்ளாருக்கு நம்ம ஸ்பேஸ் விட்டு அந்த 1/2 இன்ச் ஃப்ளோரல் ஒயரை முறுக்கி விட்டதுக்கப்புறம் சென்டரில் ஒரு 1/2 இன்ச் முறுக்கி விடணும். இப்போ இந்த ஃப்ளாரை திரும்பவும் ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று, அகைன் அப்படியே கண்டினியூஸாக நம்ம பண்ணிக்கிட்டே போகிறோம். இப்போ நம்ம எல்லா ஃப்ளாரும் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இந்த ஃப்ளோரல் ஒயர் எட்ஜு கிட்ட வரப்போகுது. இப்போ எட்ஜு கிட்ட வரைக்கும் இந்த ஃப்ளோரல் ஒயரை நல்லா முறுக்கி விட்டுடலாம். இந்த 2 ஃப்ளோரல் ஒயரும் நல்லா ஜாயின் பண்ணி நல்லா டைட்டாக முறுக்கி விட்டுறோம். முறுக்கி விட்டு அதுக்கப்புறம் அது எட்ஜிலேருந்து அப்படியே வளைச்சி எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஒரு விரல் போடுற அளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு அதை அப்படியே நல்லா டைட்டாக முறுக்கி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு 2 எட்ஜிலையுமே நம்ம ஏர்பின் குத்தி கிளிப்பை அட்டாச் பண்ணுறதுக்கு கேப் கிடச்சாச்சு. ரொம்பவே சூப்பராக நம்மளோட ஏர் கிளிப்பும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வேறு ஒரு ஃபார்மேட்டில் ஏர் கிளிப் ரெடி பண்ணலாம். ஆல்ரெடி பண்ண ஏர் கிளிப்பில் நான் 2 பக்கமும் ஏர்பின் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ ஒரு பக்கத்துலேயே எப்படி ஏர்பின் அட்டாச் பண்ணி கிளிப்பை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃப்ளோரல் ஒயர் எடுத்து அதோட சென்டரில் ஏர்பின் அட்டாச் பண்ணுறதுக்கு முறுக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சுகர் பீட், ஒயிட் கலர் சுகர் பீட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளோரல் ஒயரில் ஒரு எட்ஜில் நான் சுகர் பீடை லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணி இதை நல்லா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு முறுக்கி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி பண்ண ஃப்ளாரில் நான் 1/2 இன்ச் தான் விட்டுருப்பேன். இதில் நான் ஏன் 1.5 இன்ச் விடுறேன்னா இதுக்கு கீழே ஃபுல்லாக நான் பீட் ஒர்க் பண்ண போகிறேன், அதுக்கு தான். இப்போ இதை நல்லா டைட் பண்ணி முறுக்கி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஃப்ளோரல் ஒயரில் நான் சிங்கிள்
ஒயிட் கலர் பீடை எடுத்துகிட்டு வரேன். இப்போ இதை நல்லா டைட்டாக முறுக்கி எடுத்துக்கிறேன். இதை 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு தான் முறுக்கியிருக்கேன். அந்த 1/2 இன்ச் ஃபுல்லாக முறுக்கினதுக்கப்புறம் நான் இந்த பீடை அந்த ஆப்போசிட் சைடுக்காக கிராஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ திரும்பவும் இதே ஃப்ளோரல் ஒயர் வழியாகவே நான் இன்னொரு சிங்கிள் ஒயிட் கலர் பீடை கொடுத்துக்கிறேன். திரும்பவும் இதை 1/2 இன்ச் அளவுக்கு நல்லா முறுக்கி விட்டுறேன். இதை இந்த சைட்லேயே வச்சுக்கிறேன். இப்போ இதோட சென்டரில் முறுக்கி விட்டு திரும்பவும் நான் பீடை ஒரு சைடாக கொடுத்துட்டு வரேன். இப்போ ஒரு சைடில் பண்ண மாதிரியே நான் இன்னொரு சைட்லேயும் சேம் அதே டிசைனாக பண்ணி வச்சிட்டேன். இப்போ பார்த்தோன்னா ஒரு சைடு ஃப்ளோரல் ஒயர் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னொரு சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்க இடத்துல நான் ஒரு ஃப்ளார் ஒர்க் பண்ண போகிறேன். எப்பவும் போல் ஒரு 6 பீட் கோத்துட்டு அதை நல்லா டைட்டாக முறுக்கி விட்டுறேன். இப்போ இந்த ஃப்ளாருக்கு சென்டரில் நான் ஒரு பீட் கொடுக்க போகிறேன். நான் கோல்டு கலர் பீட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பீட் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோல்டு கலர் பீடை இந்த ஃப்ளாருக்கு சென்டரில் வரா மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா அழுத்தி விட்டுறேன். இப்போ சென்டரில் வந்துச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க ஃப்ளோரல் ஒயரை அது பின்ன சைடாக எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் கீழே இருக்க ஃப்ளோரல் ஒயரில் சுற்றி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு சைடுக்கு நம்ம சூப்பராக ஃப்ளார் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஆப்போசிட் சைடில் ஃப்ளார் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃப்ளோரல் ஒயரை தனியாக எடுத்து ஒரு ஃப்ளார் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த ஃப்ளாரை இந்த கிளிப்பில் இந்த சைடில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் ரெடி பண்ண ஒரு ஃப்ளார் இது தான். இப்போ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே முறுக்கி விட்டுட்டா நம்மளோட ஃப்ளார் ரெடி ஆகிடும். இந்த ஃப்ளார் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஃப்ளோரல் ஒயரை கீழ்ப்பக்கமாக அப்படியே வளைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். ஆல்ரெடி இந்த கிளிப்போட ஃப்ளோரல் ஒயர் எக்ஸஸாக இருக்குல்ல, அதோடு சேர்த்து இந்த 3ஐயும் நல்லா டைட்டாக முறுக்கி விட்டுரும். இப்போ இது கீழ் சைடுக்கு ஒரே ஒரு ஒயிட் கலர் பீடை கொடுத்து இதை நல்லா வளைச்சி சேம் இதே மாதிரியும் முறுக்கி விட்டுரும். இப்போ நம்ம கையிலே ஜஸ்ட் இந்த கிளிப்பை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக நம்மளோட ஹேர் கிளிப் ரெடி ஆகிடுச்சு. நிஜமாகவே இது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குல்ல, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் வியர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்காக பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவான கிளிப்பை நீங்களே பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே பேசிக்ஸ் தான். இதை வச்சுட்டு நீங்கள் இன்னும் க்ரியேட்டிவாக நிறைய டிசைன்ஸ் ரெடி பண்ணலாம். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் நம்ம கிளாஸில் இந்த மாதிரி வெரைட்டியான நிறைய ஹேர் கிளிப் காத்துட்ருக்கு. உங்களுக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.